ஹாய் ஆல், இது ஒரு குக்கிங் விலாக் தான். நான் பேன் கேக் பண்ணுறேன். அப்படியே பண்ணிவிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, என்னோடய சின்ன வயசுலேருந்து என்னோடய லைஃப்பில் நடந்தது அதெல்லாமும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து தமிழ் கலர் இன் த சென்ஸ் இந்த மண்ணோட கலரே கருப்பு தான். நான் வந்து எங்கள் அப்பாவோட கலரு, எங்கள் அப்பா வந்து கருப்பு தான், நானும் கருப்பு தான். நான் இப்போ வந்து 30 வயசில் எனக்கு 2 குழந்தைங்களுக்கு அம்மா நான். இப்போ வந்து நான் சொல்கிறேன் நான் கருப்பு தானே. ஆனால் ஒரு 14, 15 வயசு அப்போ இருக்கும்போது இந்த கலர் வந்து நான் அவ்வளோ பெருமையாக சொல்லிக்கல. கூச்சமாக இருக்கும், பயமாக இருக்கும், ஒரு இன்ஃபீரியாரிட்டியாக இருக்கும். 4 பேர் இருக்கும்போது 5வது ஆளாக போய் நிற்கிறதுக்கே கூச்சமாக இருக்கும். நான் வேறு ஆள் கொஞ்சம் பூசுனாப்பில் இருப்பேனா, ஏன்னா நம்ம வீட்டில் 3 வேளையும் சோறு தான். இப்போ தான் நம்ம டிஃபனு அது இது மில்லட்டு சாப்பிட்ணுங்கிறோம். எங்கள் அம்மாலாம் காலைல சோறு ஆக்குனாங்கன்னா காலையில், மதியம், சாயங்காலம் வந்தவுடனே சோறு போட்டு தான் சாப்பிடுவோம். நல்லா பூசுனாப்பில் பொசு பொசுன்னு இருப்பேனா, வெயிட்டு வேறு, கருப்பு வேறு. கொஞ்சம் அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கூட கிளாஸில் எந்திரிச்செல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா பயப்படுவேன். யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா, நம்மளை பார்த்து சிரிச்சிட்டாங்கன்னா, இப்போ வந்து புரியுது, சிரித்தா சிரிச்சுக்கோங்க, சொன்னால் சொல்லிக்கோங்கன்னு. ஆனால் அப்போ வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே கிடையாது. எதுக்கெடுத்தாலும் பயந்துட்டு தான் இருப்பேன். எதுக்கெடுத்தாலும் பயமாக இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோடய ஸ்கூல் காலேஜ் லைஃபே மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் சுத்தமாக மிஸ் பண்ணிட்டேன். நான் என்னை பற்றியே யோசிச்சுட்டே இருந்திருக்கேன். நான் இப்படி இருக்கேன், என்னை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க. இதை தாண்டி நான் வெளியில் வர்றதுக்கு யோசிக்கவே இல்லை. எனக்கு இப்போ தான் புரியுது, ஐயோ எவ்வளோ ஒரு கோல்டன் டேஸை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இழந்துட்டோம் அப்படின்னு. இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறத தாண்டி என்னோடய மனசில் இருக்கிற குமுறல்களை நான் வெளியில் சொல்கிறேன், அவ்வளோதான். இதுலேருந்து நீங்கள் ஏதாவது எடுத்துக்க முடிஞ்சால் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை அப்படியே கடந்து போயிடுங்க. இப்போ எனக்கு ஸ்கூல் படிக்கிறவங்களையோ காலேஜ் போகிறவங்களையோ பார்த்தா அவ்வளோ பொறாமையாக இருக்குது. நம்மளோட வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டோமே. சில பேர் கிடைக்காம கூட இருந்திருக்கு காலேஜ் லைஃப். ஆனால் எனக்கு அது கிடச்சும் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அந்த 3 வருஷமும் நான் தலைவலியோடு மட்டும்தான் காலேஜ் போவேன். எனக்கு வந்து போகும்போதே இந்த கூட்டத்தோடு நம்ம எப்படியாவது மிங்கிள் ஆகணும். அவங்க என்னை சேர்த்துக்க ரெடியாக இருந்தாங்களோ இல்லையோ, ஆனால் எனக்கு ஒரு பயம், நம்மளை சேர்த்துக்கலைன்னா நம்ம கருப்பாக இருக்கோம், நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம். எப்படி இருந்தது? டெய்லி இதே மாதிரி ஏதாவது செஞ்சு தரவா? காலி ஆயிடுச்சு தட்டு. வெயிட்டிங் ஃபார் ஈவினிங். ஆனால் நைட் டின்னர் உப்புமா செஞ்சு தருவேன், ஓகேவா? இது எடுத்துட்டேன். இவ்வளோ இல்லை, இங்கே கொடு. ஸ்பூனாக எடுத்துகிட்டு போய்க்க வேணா, ஃபுல்லாக தடவிடு. இன்னும் கொஞ்சம் வேணா எடுத்துக்க. ஏன் இப்படி பண்ணுற? வீடியோ எடுக்கிறது இந்தா அப்படியே போய் சாப்பிட்டுக்கப்போ. ஸ்பூனையும் சேர்த்து வைக்க ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இதை சாப்பிட்டு அப்புறம் இது சாப்பிடு, பப்ஸு.